வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் கிருபை, பெருகுகிற கிருபை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பிரியமானவர்கள், இங்க இருந்து தான் அந்த வார்த்தை எடுத்திருக்கேன். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And great grace was upon them all. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் மேலும் இந்த கிருபை இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கிருபைனா என்ன அப்படின்றத நாம பார்த்தோம் இல்லையா? ஒரு சில வாரங்களாக நாம் பார்த்து வருவோம். கிருபைன்னு என்ன? போன வாரம் என்ன பார்த்தோம்? கிருபைனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது இல்லையா? இயேசுவை பார்த்து சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோட கூட நான் இருப்பேன். இந்த பூமியில கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஒருவனும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏத்து நிற்பதில்லை அப்படின்றார். அது ஒரு பெரிய கிருபை. மோசையோட கர்த்தர் இருக்கிறார். மோசே யாத்திரை 33ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம் இல்லையா? நீர் என்னோட கூட வராமல் போனால் நாங்க இங்கிருந்து போகல. உம்முடைய கிருபை, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை நான் எதினால் அறிவேன். நீர் எங்களோடு வருவதனால அல்லவா? நீங்க வந்தா நான் போறேன், நீங்க வந்து வரலன்னா நாங்கெல்லாம் போகல அப்படின்றான். அது கர்த்தர் சொல்றாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு. கிருபை என்ன? கடவுள் நம்மோட கூட இருக்கிறது, கடவுளுடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கிறது. பாத்தீங்களா, வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு பதற்றத்தோட வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டென்ஷன். இந்த டென்ஷன்ற வார்த்தை ரொம்ப சர்வ சாதாரணமா ஆகி போயிடுச்சு. ஒரே டென்ஷனா இருக்குங்க. இஎம்ஐ கட்டணும் ஒரு டென்ஷனா இருக்கு, வாடகை கட்டணும் ஒரு டென்ஷனா இருக்கு, ஃபீஸ கட்டணும் ஒரே டென்ஷனா இருக்கு. எல்லாத்துக்குமே டென்ஷன். இந்த டென்ஷனை தூக்கி போடுறார் ஆண்டவர். நான் உனக்கு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு நான் ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறேன், ஒரு கேர் ஃப்ரீ லைஃப் நான் உனக்கு தருகிறேன், உனக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் தருகிறேன். இளைப்பாறுதல்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஓய்வுன்னு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பீஸ் நான் தரேன் அப்படின்றது. இதான் கிருபை நம்மோட கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். கடவுள் நம்மோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம சமாதானமா இருக்க முடியும். அது மத்தியில நாம சமாதானமாக இருக்க முடியும். அப்ப மோசேக்கு அவர் சொல்றாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு. என்ன, உன்னோட பிரச்சனைகளில் எல்லாம் ஒரு பெரிய விடுதலை நீ பெறுவோம். நீ பிரச்சனை இல்லாத ஆளுங்க யாருமே கிடையாது இல்லையா? எல்லாரோட வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய ஏதோ ஒண்ணு உறுத்திட்டே இருக்கு அவங்களுக்கு, ஏதோ ஒண்ணு அவங்கள அரித்து கொண்டே இருக்கு, மனதை அரித்து கொண்டே இருக்கு, இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு. நிறைய பேர் இந்த பிரச்சனை நிமித்தம் தூக்க மாட்டாங்க, கவலை நிறைய இருக்குது, கஷ்டங்கள் நிறைய இருக்குது, நினைச்சு பாக்குறாங்க. அவங்களால சரியா தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, யாருக்கிட்டையும் சகஜமா பேச முடியல. அப்ப கடவுளுடைய கிருபை நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொன்னா இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஒரு பெரிய விடுதலையை நாம் பெற முடியும். கடவுளுடைய கிருபை நம்மோட கூட இருக்கும் போது கடினமான வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுகிறது, சுலபமாக. அப்ப யோசுவோட கர்த்தர் இருக்கிறாரு, மோசையோட சொல்றாரு, கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னோட விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு யோசுவை பார்த்து சொல்றாரு. யோசேப்போட கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கடவுளுடைய கிருபை நம்மோட இருந்தாக்கா நம்ம செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிக்கிறது. வேலை செஞ்சா அது வாய்க்க ஆரம்பிக்கிறது. நிறைய பேருக்கு இதுல ஒரு பெரிய பிரச்சனை. வேலைக்குன்னு போனா ஒரு 3 மாசம் இருப்பாங்க, இல்ல 6 மாசம் இருப்பாங்க. போனா அந்த இடத்துல வேலையை விட்டு ஓடி வந்துடுறது. 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் 23 வருஷம் 24 வருஷம் 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் 32 வருஷம் 33 வருஷம் 34 வருஷம் 35 வருஷம் 36 வருஷம் 37 வருஷம் 38 வருஷம் 39 வருஷம் 40 வருஷம் 41 வருஷம் 42 வருஷம் 43 வருஷம் 44 வருஷம் 45 வருஷம் 46 வருஷம் 47 வருஷம் 48 வருஷம் 49 வருஷம் 50 வருஷம் 51 வருஷம் 52 வருஷம் 53 வருஷம் 54 வருஷம் 55 வருஷம் 56 வருஷம்
ஆனா கடவுளுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்றாரு? வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். ஒரு வேலை செஞ்சா அது வாய்க்குது, பிசினஸ் பண்ணாது வாய்க்குது, படிச்சா அந்த படிப்பு வாய்க்குது, வேலைக்கு முயற்சி செஞ்சா அது வாய்க்குது, நம்ம ஒரு வேலையை போய் தொடங்கும் பொழுது அது வாய்க்குது, வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அது வாய்க்குது. ஏன்? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படின்னு என்ன? கிருபை பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 40ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார் என்று சொல்லுகிறது. 39ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39 2-3 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்படின்னா அர்த்தம் யோசேப்புக்கு நிறைய கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்யற எல்லா காரியங்களும் என்ன பண்ணது? வாய்த்தது. கடவுளுடைய கிருபை நம்மோட இருக்கும் பொழுது அவர் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிக்கிறது. வேலை செஞ்சா அது வாய்க்குது, பிசினஸ் பண்ணாது வாய்க்குது, தொழில் வியாபாரத்தை தொடங்கினா நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அப்ப கர்த்தர் யோசேப்பு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அடிமையா விற்கப்பட்டான். போத்திபார் வந்து அந்த யோசேப்பு என்கிற அடிமையை வாங்கிட்டு வர்றாரு. ஆனா யோசேப்பினோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய தரிசனங்கள் எல்லாம் வச்சிருந்தார். ஆனா இவன் வாழ்க்கையின் அடிமட்டத்துல இருக்கான். ஆனா கூட யாரும் இருக்குது? கடவுள் இருக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க வாழ்க்கையின் அடிமட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை தூக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தம்முடைய கிருபையினால, தம்முடைய தயவினால கர்த்தர் உங்களை தூக்க விரும்புறார். தூக்க முடியும். கர்த்தர் உங்களை தூக்கி மேல நிறுத்த முடியும். அப்ப கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படின்னா he prospered in every way. எல்லாம் என்ன செஞ்சாலும், எதை போய் தொட்டாலும் அது நல்லா வருது, வாய்க்க செய்கிறாரு. அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கடவுளுடைய கிருபை நம்ம மேல இருக்கும் பொழுது நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்யற வியாபாரம் வாய்க்கும், தொழில் வாய்க்கும், நம்மளுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கும், காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கிறது, காரியங்கள் கைகுடி வர ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் எல்லாத்திலும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா கடவுளோட கிருபை நம்ம கிட்ட வரும் பொழுது, அந்த கிருபை அதிகமாக நமக்கு பெருகும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த கடினமான பகுதியெல்லாம் நீக்கி, தோல்வியெல்லாம் நீக்கி வெற்றியை அவர் கொடுக்கிறார். இத்தனை வருஷம் நம்ம அதை செஞ்சு பார்த்திருப்போம், அதெல்லாமே தோல்வியா முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப கடவுளோட கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால, கர்த்தரே நம்ம கூட இருக்கிறதுனால, எதெல்லாம் தோல்வி அடைஞ்சது, இவ்வளவு வருஷங்கள் தோல்வி அடைஞ்சது, எவ்வளவு மாசங்கள் தோல்வி அடைஞ்சதோ, அது எல்லாத்திலும் ஒரு பெரிய வெற்றியை தேவன் வாய்க்க செய்கிறார். ஆகவே அவன் காரிய சித்தி உள்ளவனானான், வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் காண்கிறான். பாருங்க, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை பார்க்கறாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதையும், கர்த்தர் நம்ம செய்யற எல்லாவற்றையும் வாய்க்க செய்யறதையும் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் காண வேண்டும். அப்ப யோசேப்போட கர்த்தர் இருந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் வாய்க்க செய்யறாரு. முடியாததெல்லாம் முடிய ஆரம்பிக்குது, மற்றவர்கள் காண்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கிருபையை அதிகமா எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, மரியாள் தேவனுடைய கிருபை உண்டாயிருந்தது. தேவனுடைய கிருபை குறித்து மரியாளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது தேவ தூதன் இடத்துல வந்து, மரியாளே நீ பயப்படாதே, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று தேவ தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் கிருபையை பெற்றவளாக இருந்தாள். ஆங்கில வேதம் சொல்லுது ஹைலி ஃபேவர்ட் என்று அங்க வாசிக்கிறோம். அப்ப இந்த கிருபையை அதிகமாய் பெற வேண்டும். எப்படி பெறுறது? நம்ம ஏற்கனவே சில வசனங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லிடுது. யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் அப்படின்றாரு. அப்ப இந்த கிருபையை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் என்ன பண்ணுகிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒரு கொஞ்சம் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகமான கிருபையை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ளணும் அவர்கிட்ட இருந்து. அப்ப பாருங்க, கிருபை நம்ம கூட இருந்தாக்கா என்ன நடக்குது? கடவுளுடைய வல்லமை நம்ம மூலமா வெளிப்படுகிறது, அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குது, கஷ்டமான காரியங்கள்லாம் சுலபமாகிறது, தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறுகிறது, இதுவரைக்கும் வராத காரியங்கள், சாதிக்க முடியாத காரியங்கள்லாம் சாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ கிருபை இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறத கடவுளுடைய கிருபை. ஆனா இந்த கிருபை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா நம்ம இன்னும் எவ்வளவு நல்லா இருப்போம் இல்லையா? ஒரு 20% கிருபை அதிகமா இருக்குதுன்னு வச்சுங்க. இப்ப இருக்கிறத விட இன்னும் 20% அதிகமா கிருபை வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கிருபைன்றதுன்னா அந்த டிவைன் ஸ்ட்ரென்த், அது ஒரு தெய்வீக ஒரு பலன், தேவனுடைய தெய்வீக பலனா இருக்கிறது, டிவைன் ஸ்ட்ரென்த் அது. அப்ப இந்த கிருபையை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை என்னன்னா, தேவனுடைய உதவி நமக்கு அதிகமா வந்து கிடைக்குது, தேவனுடைய சப்போர்ட் நமக்கு அதிகமா வந்து கிடைக்குது, தேவனுடைய பிரசன்னம் அதிகமா நம்ம கூட இருக்குது, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யறாரு, தோல்வியெல்லாம் வெற்றியா மாற ஆரம்பிக்குது, கஷ்டம்லாம் வந்து சுலபமா மாறுது, கஷ்டமான வாழ்க்கைலாம் சுலபமாக மாறுகிறது. அப்ப 20% அதிகமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. சரி, 50% அதிகமா கிருபை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிறத காட்டிலும் அதிகமா 50% கிருபை அதிகமாச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னும் சுலபமா இருக்கும். அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில காரியங்கள்லாம், அநேக காரியங்கள் பாத்தீங்கன்னா பெருசா தோணுச்சு. ஆனா இப்ப கிருபை அதிகமா பெருக பெருக அதெல்லாம் ரொம்ப சுலபமா தெரிய ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நிலவரத்துல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா தோணுதா? இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, இதை என்னால் செய்யவே முடியல, இதை வந்து என்னால் மாற்றவே முடியல, இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல, இந்த காரியம் என் கைக்கு மீறினதா இருக்குது, என்னால் ஒன்றுமே முடியல, இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிருபை கேளுங்க அதிகமா. இந்த கிருபை அதிகமாக வந்ததுன்னா தேவனுடைய வல்லமை அதிகமாக வருதும். இந்த கிருபை அதிகமாக வரும்பொழுது தேவனுடைய சப்போர்ட் அதிகமாக வந்து கிடைக்கும். இந்த கிருபை அதிகமாக வந்து கிடைக்கும் போது தேவனுடைய உதவி அதிகமாக வந்து கிடைக்கும். கஷ்டமா தோன்றதெல்லாம் ரொம்ப சுலபமா ஆகிவிடும். அப்ப பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு சிலருக்கு நிறைய கிருபையை கொடுக்குறாரு, ஒரு சிலருக்கு கொஞ்சமா கொடுக்குறாரு, அப்படி இல்லை. அவர் வந்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருத்தருக்கு நிறைய கிருபையும், நான் ஊழியம் செய்யறதுனால எனக்கு ரொம்ப அதிகமான கிருபையும், நீங்களும் விசுவாசிகளா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிருபையை கொடுக்குறவர் இல்ல. இல்ல இல்ல, அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிருபையை அவர் அளிக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில பலரை நாம பார்க்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம், நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சிலருக்கு இந்த தேவனுடைய கிருபை அதிகமாக வேலை செய்யறத நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்படிதானே? ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யுது கிருபை, அவங்க செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்குது, கடவுள் அவங்களோட இருக்கிறாரு, நம்மளுக்கே தெரியுது, கஷ்டமானதெல்லாம் சுலபமா செய்ய முடியுது, நமக்கு எதெல்லாம் கஷ்டமா தோணுது அதை அவங்க ரொம்ப சுலபமா செய்யறாங்க. கடவுளுடைய சப்போர்ட் அதிகமா வந்து கிடைக்குது, கடவுளோட உதவி ரொம்ப அதிகமா வந்து கிடைக்குது. சிலர் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன் அப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்த சில காரியங்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல கிருபையில வளர்ந்து பெரிய தேவனுடைய சப்போர்ட்டையும் உதவியும் பெற்று நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப தாழ்வான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வர்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா வேற சிலர்லாம் பார்க்கிறோம், ஒரு சிலருக்கு சின்ன பிரச்சனைகளை மாட்டிட்டு அதுல இருந்து வெளியே வரவே முடியாம தவிக்கிறாங்க. பல ஆண்டுகளாக அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழிக்கு பேர் தான் கிருபை. இந்த கிருபை அதிகமானா, அந்த கிருபை பெருகுச்சுன்னா நான் அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளியே வந்து விடுவேன். இந்த கிருபை அதிகமாச்சுன்னா, இந்த கிருபை பெருகினால் நான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுவேன். இந்த கிருபை அதிகமாச்சுன்னா இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து முன்னேறி சென்று விடுவேன். எல்லாருக்கும் அந்த முன்னேறணும்ன்ற ஆசை இருக்கு இல்லையா? எனக்கு கூட ரொம்ப ஆசை இருக்கு, முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும், தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேறணும், பொருளாதாரத்துல முன்னேறணும், ஊழியத்துல முன்னேறணும், எல்லாத்திலும் நான் முன்னேறி செல்ல வேண்டும். சும்மா ஒரே இடத்துல இருக்கிறது
யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். முன்னேறி செல்லணும்னா என்ன வேணும்? நமக்கு கிருபை அதிகமாக பெருக வேண்டும், இந்த கிருபை அதிகரிக்க வேண்டும். இப்ப கிருபை நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, கிருபை பெருகுச்சுன்னா, தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்ல முடியும். பாருங்க, முன்னேறி செல்லணும் அப்படின்னும் பொழுது நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வருவான் தான். தடையே இல்லாம முன்னேறி செல்ல முடியாது. நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வருவான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இந்த கிருபை அதிகமாச்சுன்னா, இந்த கிருபை பெருகினால், இந்த தடைகளை எல்லாம் மீறி நான் மேற்கொண்டு அதெல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னேறி செல்லுவேன், முன்னேறி சென்று விடுவேன், முன்ன வந்துடுவேன் நல்லா. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிருபையை அதிகமா பெறுவதற்கு, கிருபை பெருகுச்சுன்னா, கிருபை அதிகமாச்சுன்னா, நாம பிரச்சனைகள் தான் மேற்கொள்வோம், பிரச்சனைகள் வெளியே வந்துடுவோம், தடைகள் எல்லாம் மீறி முன்னேறிடுவோம், எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நாம முன்னேறி சென்று விடுவோம். இந்த கிருபை பெருகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த கிருபை நமக்கு பெருகுவதற்கு, நாம் அதிகமாக பெருகிறதுக்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். வசனம் சொல்லுது, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். அதாவது மகிமை அப்படின்னு சொன்னா க்ளோரி, ஆங்கிலத்தில் க்ளோரின்னு வருது. மகிமை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் இருக்க வேண்டிய பிரகாரமா இருக்கிறதுக்கு, கடவுள் அதை எப்படி உண்டாக்குனாரோ அந்த விதத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் மகிமை. ஒரு பூ இருக்கு, ஒரு செடியில மெதுவாக என்ன பண்ணுது, ரோஜா செடியெல்லாம் பார்க்கும்பொழுது முதல்ல அது பிரான்ச் வருது, அப்புறம் இலைகள்லாம் வருது, அதுக்கப்புறம் மெதுவாக லேசாக ஒரு மொட்டு வருது இல்லையா? அது மகிமை கிடையாது, அது இப்போதான் மொட்டை வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்களா, 1-2 நாள் கழிச்சு மெதுவாக அந்த மொட்டு என்ன பண்ணுது, மலர ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்னும் 2-3 நாள் கழிச்சு அந்த பூ நல்ல அழகா விரிஞ்சு முழுமையான மகிமையோடு, அதாவது இந்த ரோஜா பூ எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் சிருஷ்டித்து இருக்கிறாரோ அந்த விதத்தில் அது காட்சி அளிக்கும் பொழுது அந்த ரோஸ் எப்படி இருக்குதுன்னா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் க்ளோரி, மகிமையா இருக்கிறது. அதை பார்க்கும் போதே ஒரு அழகு, பூரணம், ஒரு ஆசை வருது அது மேல. அதை பறிச்சு நம்ம தலையில வச்சுக்கலாம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு மகிமை, அதுதான் அந்த பலத்தின் மகிமை. அப்ப இந்த வேத வசனம் சொல்ற, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர், நீரே அவர்களுடைய பலத்தின் பூரணமா இருக்கிறீர், நீரே அவர்களுடைய பலத்தின் நிறைவாய் இருக்கிறீர். கர்த்தர் என்ன பண்றார், நம்முடைய பலத்தினுடைய ஸ்ட்ரென்த்தினுடைய மகிமையா இருக்கிறார். 2வது பகுதி சொல்லுது, 17ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். தயவு அப்படின்னா என்ன? தயவுனாலும் கிருபை தான். கிருபை, கிரேஸ் அப்படின்னாலும் ஃபேவர்னாலும் ரெண்டும் ஒன்று தான். வேதாமத்தில் முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தயவன் வர இடத்துல கிருபைன்னு வரும், கிருபைன்னு வர இடத்துல தயவன் மொழியாக்கம் செஞ்சிருப்பாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். கிரேஸ் அப்படின்னு சொன்ன அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படும் தயவு. அப்ப இந்த வேத வசனம் சொல்றது, உம்முடைய தயவினால் அவர்கள் கொம்பு உயரும். தயவு பண்ற இன்னொரு வேலையை பாருங்க. தயவுனால, கிருபையினால் நிறைய நன்மைகள் உண்டாகுது. அதுல ஒரு நிலை என்னன்னா, ஒரு நன்மை என்னன்னா, கொம்பு உயரும். கொம்பு அப்படின்றது ரொம்ப பழைய காலத்து வார்த்தை. பழைய காலத்து வார்த்தையை இப்ப நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்ப கொம்புன்னா யாரும் யூஸ் பண்றது இல்லை. கொம்புனா என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு உயர்வான நிலை, ஒரு ப்ரொமோஷன். நல்ல கவனிங்க, ப்ரொமோஷன் நல்லா எல்லாருக்குமே வழங்கும் அந்த வார்த்தை இல்லையா? கொம்பு அப்படின்றது என்னது? ஒரு ப்ரொமோஷன், ஒரு உயர்வான ஒரு நிலை. அதாவது ஒரு தாழ்வான நிலையில இருக்கிற ஒரு ஆளை இந்த தயவு என்ன பண்ணுது, தூக்கி உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. ஒரு தாழ்வான ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆளை தூக்கி என்ன பண்ணுது, இந்த தயவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க ஆரம்பிக்கிறது. ஆதியாகமத்துல இருந்து எல்லாரும் எடுத்து பாருங்க. ஆதாம் ஆபிரகாம் ஒரு கல்தேயர் தேசத்தை சேர்ந்தவனா இருக்கிறான் பாருங்க. கிறிஸ்துவை அறியாதவன், தேவனை அறியாதவன். கடவுள் அவனை கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு அவனை சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாருங்க. இந்த தயவு அவனை தேடி வந்து, அந்த தயவு தாழ்வான நிலையில் இருக்கிற அவனை எடுத்து உயர்ந்த ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வருகிறது. சாதாரணமா ஆனா இருந்தான்,
ஆனா இன்னைக்கு ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஏன்னா அவன் மேல கர்த்தர் தயவை பாராட்டினபடினாலே அந்த தயவு அவனை எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பனாக ஆக்கி இருக்கிறது. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் பாருங்க. தாவீதை எடுத்துக்கோங்க. தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒருவனா இருந்தான். இந்த தயவு என்ன பண்ணுது, அவனை தாழ்வான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருது. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ராஜாவாக மாற்றுது. இதுதான் தயவு பண்ற வேலை பாருங்க. யோசேப்பு எடுத்துக்கோங்க, போத்திபார் வீட்டில் அடிமையா இருக்கிறான். ஆனா அந்த தாழ்வான நிலையிலிருந்து இந்த தயவு அவனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிதியோன் எடுத்துக்கோங்க, பயந்தாங்கொல்லியா ஒரு ஆலையில போராடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கிற ஒரு நியாயாதிபதியாக கடவுள் அவனை உயர்த்துகிறார். எல்லாம் எப்படி நடக்குதுன்னா எல்லாமே அவருடைய தயவு தான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை தாழ்வான நிலையில் நீங்கள் இருக்கலாம். தாழ்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஐயோ யார் என்ன தூக்கி விடுவாங்க, அவங்க இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க நினைச்சா வந்து எது வேணா செய்யலாம், எங்க மாமா நினைச்சா எது வேணா செய்யலாம், எங்க சித்தப்பா நினைச்சா எது வேணா செய்யலாம், 10 வருஷமா அவங்க அங்க இருக்கிறாங்க, ஃபாரின்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லை. அவங்க மட்டும் ஒரு தயவு வச்சாங்கன்னா, என் மேல கொஞ்சம் கருணை வச்சாங்களா, என் மேல கொஞ்சம் தயவு காமிச்சாங்கன்னா, இந்நேரத்துக்கு நான் இந்த நிலைமையில இருக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துடலாம். நீங்க மனுஷனை நம்பிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த தேவனை நம்புங்கள். இவர் தாழ்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தம்முடைய தயவுனால உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு தாழ்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உயர்ந்த ஸ்தானத்துக்கு இந்த தயவு உங்களை கொண்டு வரும், கண்டிப்பா கொண்டு வரும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. இந்த தயவு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறது. தயவு என்ன பண்ணுது, கடவுளோட கிருபை என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுக்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன் உண்டாகிறது. எதனால் உண்டாகிறது? கர்த்தருடைய தயவினால் உண்டாகிறது. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் மனுஷனை பார்த்து கொண்டு இருக்கான். அவங்களுக்கு என்னங்க எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன் நான், அவங்க நினச்சா என்னை நல்லா வச்சுக்க முடியும். ஆண்டவர் என்னைக்கோ நினைச்சிட்டார் உங்களை நல்லா வைக்கிறதுக்காக. அவர் தயவு ரெடியா இருக்குது, அவருடைய கிருபை ரெடியா இருக்குது. நான் சொல்றேன், இந்த தயவை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். இதே வசனத்தை வேற மொழியாக்கத்தில் வாசிக்கிறேன். காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா, பை யோர் ஃபேவர் யூ கிவ் அஸ் விக்டரி. தயவு என்ன பண்ணுது, இப்பதான் நம்ம பார்த்தோம், ஒரு ப்ரமோஷனை கொடுக்குதுன்னு. இந்த காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா, உம்முடைய தயவுனாலே அவர்களுக்கு நீர் வெற்றியை கொடுக்கிறீர். வெற்றி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. வாழ்க்கையில வெற்றி பெறணும், நம்ம எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி பெறணும், நம்ம செய்யற தொழில்ல வெற்றி பெறணும், வியாபாரத்துல வெற்றி பெறணும் இல்லையா? ஆனா நிறைய பேர் என்ன பண்ண கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, பை யுவர் ஃபேவர் யூ கிவ் அஸ் விக்டரி. உம்முடைய தயவினாலே நாங்கள் எதில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அதில வெற்றி உண்டாகும் அப்படின்றாரு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதிலாவது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, அதுல என் தயவின் மூலமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய பிரயாசத்தை படுகிறார்கள், எஃபர்ட்டை பயங்கரமா போடுறாங்க, நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஏன்? வெற்றி பெறணும், வாழ்க்கையில எப்படியாவது மேல வரணும், எப்படியாவது முன்னேற வேண்டும், எப்படியாவது ஒரு பெரிய வெற்றியை எடுக்க வேண்டும், எப்படியாவது வாழணும் நல்லா. அதுக்காக என்ன பண்றாங்க, நிறைய பிரயாசங்களை எடுக்கிறார்கள். நிறைய பேர் இங்க இருக்கிறது முடியாம ஃபாரினுக்கு போகணுன்ற நிறைய பிரயாசங்களை என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. ஏன்? வாழ்க்கையில வெற்றி பெறணும், ஒரு நல்ல நிலைக்கு வரணும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும். இப்ப இருக்கிற நிலைமை போதாது. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு நிறைய எஃபர்ட்டை போடுறாங்க, போட்டு முடியாம நிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பை யுவர் ஃபேவர் யூ கிவ் அஸ் விக்டரி. உம்முடைய தயவினாலே அவர்களுக்கு இந்த பிரயாசப்பட்டு ஒண்ணும் முடியாம நிக்கிறாங்களே, அவர்களுக்கு வெற்றி உண்டாகிறது. எல்லாமே சாத்தியம் இல்லாம போயிட்டு இருக்குது, அதெல்லாம் சாத்தியமாகிறது. எதெல்லாம் காரியங்கள் கையை விட்டு கையை மீறி போயிட்டு இருக்கு, அந்த காரியங்கள்லாம் கைகூடி வர ஆரம்பிக்கிறது. எதனால? உம்முடைய தயவினால. அப்ப தயவு என்ன பண்ணுது பாருங்க, தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தனை உயர்த்துது, தாழ்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தனை இந்த தயவு வந்து என்ன பண்ணுது, உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகுது. அப்புறம் என்ன பண்ணுது, இந்த தயவு வெற்றியை கொடுக்கிறது. சிஜேபின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், கம்ப்ளீட் ஜீவிஷ் பைபிள், சிஜேபி. அந்த பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னா, அந்த இதே வசனம் 89 சங்கீதம் 17 வசனம் எப்படி வருதுன்னா, ஃபார் யூ யுவர் செல்ஃப் இஸ் a strength in which they glory. அதாவது
நீரே அவர்களுடைய பலத்தின் மகிமையா இருக்கிறீர். நீர் மாத்திரமே அவர்களுடைய பலத்தின் மகிமையா இருக்கிறீர். For you yourself is a strength in which they glory. நீர் அவர்களுடைய மகிமையா இருக்கிறீர், அதில் அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்புறம் சொல்லுது, our power grows by pleasing you. உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும்னு வருது இல்லையா? அந்த தயவுன்றது பவர் அப்படின்னு மொழிபெயர்ப்பு பண்ணி இருக்கிறாங்க. தயவுன்னு பவர். பவர்னா எல்லாருக்கும் தெரியுது இல்ல, வல்லமை, ஒரு பெரிய சக்தி. அப்ப இந்த கிருபை தயவு அப்படின்னு ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய சக்தி. என்ன சக்தி, என்ன வல்லமை? ஜெயிக்க வைக்கிற ஒரு வல்லமை, ஜெயிக்க வைக்கிற ஒரு சக்தி. Our power grows by pleasing you. உம்மை பிரியப்படுத்துகிறதுனாலே எங்கள் கொம்பு உயரும். இந்த தயவுன்றது எப்படி மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, அவரை பிரியப்படுத்துறது மூலமா இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும், பவர் வளரும், இந்த வல்லமை பெருகும். அப்ப கிருபை தயவு அப்படின்னு என்னது? வல்லமை. அந்த வல்லமை பெருகணும், வல்லமை அதிகமாகணும். இன்னைக்கு எல்லாத்துக்குமே பவர் தான் சொல்றாங்க. மேன் பவர் அப்படி சொல்றாங்க, மணி பவர் அப்படி சொல்றாங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் பவர், எல்லாமே அந்த பவர் தான். பவர்னா வெறும் இந்த கரண்ட் மட்டும் கிடையாது, எல்லாமே பவர். எல்லா பவரும் என்ன ஆகுதுன்னா குரோ ஆகுது, எல்லாமே என்ன வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. எப்படின்னா அவரை பிரியப்படுத்துகிறதின் மூலமாக தயவு அதிகமாகிறது, வல்லமை அதிகமாகிறது, சக்தி அதிகமாகிறது. அப்ப எந்த சக்தினா, நம்ம இதுவரைக்கும் முயற்சி செஞ்சு வெற்றி அடையாம தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோமே, அந்த காரியத்திலே வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாகிறது. எப்படின்னா இந்த தயவு மூலமா எப்படி அதிகமா பெற்றுக்கொள்றது? அவரை பிரியப்படுத்தும் பொழுது இந்த தயவு அதிகமாகுது. அவரை பிரியப்படுத்துகிற போது நமக்கு இந்த வல்லமை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. என்ன ஒரு ஆற்றல், என்ன ஒரு சக்தி அப்படின்னு சொன்னா, வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். எதுலெல்லாம் நம்ம தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறோமோ அதுலெல்லாம் ஒரு பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் எப்படி வருதுன்னா அவருடைய தயவு மூலமா வருகிறது. நாம கடவுளுக்காக போய் என்னமோ செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படிலாம் கிடையாது. அவருடைய தயவுனால இந்த பவர் குரோ ஆகுது. அவர் தயவுனால வெற்றி பெறக்கூடிய வல்லமை ஆற்றல் அதிகரிக்கிறது. அவரை பிரியப்படுத்தும் போது இந்த தயவு அதிகரிக்கிறது, அவரை பிரியப்படுத்தும் பொழுது இந்த பவர் அதிகரிக்கிறது, அவரை பிரியப்படுத்தும் பொழுது வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் அதிகரிக்கிறது. அவரை பிரியப்படுத்தும் பொழுது இந்த வெற்றி பெறக்கூடிய திறமை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. திறமை அதிகரிக்குது பாத்தீங்களா? திறமை கூட ஒரு பவர் தான். அது மட்டும் இல்ல, அவரை பிரியப்படுத்துகிற விதத்தில் நாம வாழும் பொழுது, அவரை பிரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? வெற்றி பெறக்கூடிய தெய்வீக ஞானம் அதிகரிக்கிறது. அவரை பிரியப்படுத்தும் பொழுது வெற்றி பெறக்கூடிய அறிவு நமக்கு அதிகரிக்கிறது. அப்ப தயவு என்னென்னலாம் பண்ணுது பாருங்க. தயவு என்னன்னா, கிருபை என்னன்னா, கிருபை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. கஷ்டமான காரியங்கள்லாம் சுலபமா வருது. இது வரைக்கும் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சதெல்லாம் நமக்கு வெற்றியை உண்டாக்குறது. அதுதான் கிருபை. கிருபை நம்மோட கூட இருந்தா, கர்த்தர் நம்மோட கூட இருந்தா நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கிறது. எல்லாரும் பாக்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனாலும் இது மத்தியில் இவர் நல்லா இருக்கிறாரு, இவர் வீடு வாங்குறாரு, காரை வாங்குறாரு, நல்லா இருக்கிறாரு, நல்ல நிம்மதியா இருக்கிறாரு, சாப்பிட்றாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்? கடவுளுடைய கிருபை. கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கும்போது என்ன நடக்குது? தயவு அதிகரிக்க என்ன ஆகுது? ப்ரமோஷன் உண்டாக்குறது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகிறது, வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உண்டாகிறது, ஒரு பெரிய உயர்வு உண்டாகிறது. தாழ்ந்த ஸ்தானத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருகிறோம். கீழே இருக்கிற ஒரு நிலையிலிருந்து மேல நல்ல ஒரு நிலைமைக்கு வருகிறோம். அது மட்டும் இல்ல, வெற்றி உண்டாக ஆரம்பிக்கிற தயவு அதிகமாக ஜெயிக்க வைக்கிற சக்தி பெருகுகிறது, ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பெருகிறது, ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை பெருகிறது, ஜெயிக்க வைக்கிற ஞானமும் அறிவும் அதிகமாகிறது. அப்படி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம், இந்த கிருபை அதிகமாகும் பொழுது என்ன நடக்குது? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு முக்கியமா என்ன பார்க்கறோம்னா, கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது இந்த தயவு அதிகரிக்குது. இந்த
கிருபை தயவு அதிகரிக்கிற அந்த காரியத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். எப்படி அதிகரிக்குது? கடவுள் ஏற்கனவே கிருபை கொடுத்துக்கிறாரு, இதுல வளரணும், இதை அதிகரிக்கணும்னு என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது இந்த தயவு அதிகரிக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். பாருங்க, கர்த்தருடைய கிருபை தயவு நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நம்மளை பகைக்கிறவர்கள் கூட நம்மோடு கூட சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். தாவீது பாருங்க, இந்த சங்கீதத்தை இந்த சாலமோன் இந்த நீதிமொழியை எழுதுகிறார். அவர் சொல்றாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், அப்ப இந்த கிருபை நம்மோடு கூட இருக்கும்பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த கிருபை தயவு பெருகி பகைவரெல்லாம் கூட நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்கிறது. எது? இந்த கிருபை. நம்மளை பகைக்கிறாங்களே, இவங்கெல்லாம் நல்லவர்களாயிட்டதுனால நம்ம கிட்ட சமாதானமா வரல, அவங்க நல்லவங்களா மாறிட்டதுனால நம்மோட சமாதானம் ஆகிவிட்டார்கள் என்றல்ல. அவர்கள் ரொம்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்பி, சரி இவ்வளோ நாள் இந்த ஆளை பகைச்சிட்டுமே, இந்த ஆள் ரொம்ப நல்ல ஆளு, இவர் நம்ம நேசிச்சிருக்கணும் நியாய பிரகாரம் பார்த்தா, ஆனா பகைச்சிட்டோம், அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பியும் அவர்கள் சமாதானமாக ஆகல. அவர்கள் இன்னும் சத்துருக்களை போல தான் இருக்கிறார்கள். ஆனா இந்த கிருபை என்ன பண்ணுது? நம்மளை பகைக்கிறவர்களை, நம்மை அழிக்கணும்னு நினைக்கிறவர்களை நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்கிறார் கர்த்தர். எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்குது கண்டிப்பா. நம்ம நல்லா வந்துடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்துட்டா, கொஞ்சம் கையில காசு புரண்டுட்டா போதும், உடனே என்ன அது பொறாம வருது. எப்படி இவங்க மேல வராங்க ஒண்ணுமே புரியலையே, இவ்வளவு பிரச்சனை இல்லை, இவ்வளவு கஷ்டம் இருக்கு நமக்கு, ஆனா இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு பகை உண்டாகிறது. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து, அந்த மாதிரி ஆட்களை சொல்றாரு கர்த்தர். நம்மளை பகைக்கிறவர்கள், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில அவங்களெல்லாம் கூட கர்த்தர் நம்மோடு கூட சமாதானம் பண்ணும்படி செய்கிறார். பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா என்னதான் நம்ம நன்மை செஞ்சாலும் இந்த வயிற்றச்சல், அவங்களோட வயிற்றச்சல் அடங்கவே அடங்காது. பாருங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம மேல ஒரு பெரிய ஒரு வயிற்றச்சலோட தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட நம்மோட சமாதானம் பண்ணும்படி செய்கிறார். எப்படி செய்யறாருன்னா, எப்படி வேணாலும் செய்வார் அவர். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறாரு, அவங்களுக்கு கிருபையை பெருக பண்றாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும், என் பிரசன்னம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உன் கூட இருப்பேன், உனக்கு வெற்றியை தருவேன் சொல்றாரு. எப்படி வெற்றி தருவாருன்னா, 4ஆம் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், 2-4-20ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அங்க யோசபாத்ன்ற ஒரு ராஜாவை இருக்கிறான். அவன் கடவுளை நோக்கி பார்க்கறான். கிருபைன்னு அவரை நோக்கி பார்க்கறது, அவரை விசுவாசிக்கிறது. அவரை நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன், அவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா 3 ராஜாக்கள் எதிர்த்து வராங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் இந்த யோசபாத்துக்கு பெரிய பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து, கருவிகள்லாம், போர் கருவிகள்லாம் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற வைப்பாருன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. இந்த எதிரிகள் வராங்க இல்லையா, அவங்களுக்கு விரோதமாக ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பி அவங்களே ஒருத்தர் அடிச்சுக்கின்னு எல்லாம் செஞ்சு போடுறாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்றாரு. எப்படி வேணா அவர் பண்ணுவார் பாருங்க. நம்ம கூட அநேகர், நம்ம பகைக்கிறவர்கள், நம்ம விரோதிக்கிறவர்கள், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய உருவாகிக்கலாம், எழுந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாத, என் கிருபை உங்க கூட இருக்குது, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உனக்கு வெற்றியை தரேன், எனக்கு பிரியமா நீ வாடுறதுனால, உன்னோடு கூட நான் இருக்கிறதுனால இந்த பவரை நான் பெருக பண்றேன், வெற்றி பெற சக்தியை பெருக பண்றேன், ஞானத்தை பெருக பண்றேன், திறமையை பெருக பண்றேன், அறிவை பெருக பண்றேன், நீ பயப்படாத, சும்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. என்ன பண்றாருன்னா, நமக்கு விரோதமா 1000 பேர் எழும்பலாம், ஆனா கொஞ்ச நாள் உள்ள பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் பெரிய பிரச்சனை ஆகி போயிட்டு, எனர்ஜிலாம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுலே பெரிய எனர்ஜிலாம் அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுது. நம்மளை கண்டுக்காம விட்டுறாங்க. நம்ம கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இல்லாத போயிடுது, நேரம் இல்லாம போயிடுது. ஏன்னா அப்ப நம்ம பகைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது.
சத்துருக்கள் என்ன பண்றாங்க, குழப்பம் அடைய ஆரம்பிக்கிறார்கள்னா இது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. இப்ப கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனை எல்லாம் இன்னும் அதிகமாயிடும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அது தவறு. உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கு. இந்த பொல்லாத உலகமா இருக்குது. இந்த உலகத்துல இருந்தாவே பிரச்சனை தான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்த உலகமாக அது இருக்கிறது. ஏன் அது பிரச்சனைன்னா பாருங்க, எல்லாரும் தண்ணீர் கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியல, எல்லாம் இருக்கு, நிம்மதியா இருக்க முடியல, தூக்கம் எல்லாம் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, நல்ல பெட் இருக்கு, நல்ல கம்ஃபர்ட் இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாம் பண வசதியெல்லாம் இருக்கு, சாப்பிட முடிய மாட்டேங்குது, நல்லா நிம்மதியா சாப்பிட முடியல, வயிறார சாப்பிட முடியல, திருப்தியா சாப்பிட முடியல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இது நடுவில் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றவர்களாக, அந்த கிருபையில வளர்களாக, அந்த கிருபை அதிகரிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்து நிம்மதியா வாழ்ந்து நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுந்து நல்ல திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்குது இல்லையா? இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் நீங்க பாட்டு நல்லா ஆயிட்டா போனா எப்படி? அதனால தான் அவங்க பகைக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 41ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 41ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். 11ஆம் வசனம். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். பாருங்க, நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், அவரும் நம்ம மேல என்ன பண்றாரு, பிரியமா இருக்கிறாரு. அதான் கிருபை. நாம் அவருக்கு பிரியமா நடந்துக்கிறது, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறது, இது பேர் தான் கிருபை. இந்த கிருபை அதிகரிக்கும் பொழுது, கிருபை பெருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? தாவீது சொல்றான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். எனக்கு ஒண்ணு நல்லா வழங்குது ஆண்டவரே, நீர் என் மேல பிரியமா இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, என் சத்துரு இருக்கிறான், என் எதிர்க்கே இருக்கிறான், எவ்வளோ முயற்சி பண்றான், ஆனா அவனால என் மேல ஒரு பெரிய வெற்றியை எடுக்க முடியல, என்னை யாழையாக்க முடியல, என்னை வியாதியாக்க முடியல, என் வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வர முடியல. நீர் என் மேல் தயவா இருக்கிறீர் என்பதை நான் எதினால் அறிவேன். எப்படி அறிய முடியும்? அவர் சொல்ற, என் கிருபையின் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கு. அப்ப இதெல்லாம் விசுவாசிக்கணும். பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு 2 கரம் இருக்கு இல்லையா? அவருடைய அன்பின் கரம் கொடுக்கிறது, விசுவாசத்தின் கரம் தான் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அன்பினால் கொடுக்கிற எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் தான் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும், கிருபையை அவர் ஏராளமா கொடுத்திருக்கிறாரு. அவர் அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறாருன்னு யாக்கோபு 4:6 சொல்லுகிறது. இந்த கிருபை இல்லாத மாதிரி நம்ம பேசக்கூடாது. எப்படி பேசணும்னா, கிருபையை அறிந்து கொண்டு, கிருபை என் மேல இருக்கு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறார், வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னோட சக்தி பெருகிக் கொண்டே போகிறது, வெற்றி பெறுவதற்கான ஞானம் அறிவு திறமெல்லாம் எனக்கு உண்டா இருக்கிறது. ஆகவே நான் என்னோட வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய உயர்வை தருகிறார், எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகுது, சாதிக்க முடியாதுன்னு நினைச்சதெல்லாம் இப்ப ரொம்ப சுலபமா சாதிக்க முடிகிறது, எனக்கு கிருபை அதிகமா இருக்குது, கிருபை பெருகி கொண்டு இருக்குது. அப்படி பேசணும் பாருங்க. எப்படி பேசணும்? என் வாழ்க்கையில கிருபை இருக்குது, எனக்கு இந்த யுத்தமே கிடையாது, எனக்கு எந்த போராட்டமும் கிடையாது, எது வந்தாலும் நான் ஜெயிக்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் நல்லா அனுபவிக்க போறேன், அப்படி பேசணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, கிருபையை போக்கடிக்கிற மாதிரி பேசுகிறார்கள். கிருபை கொடுக்கிறது எல்லாவற்றையும் விசுவாசித்து தான் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதுன்றார். திருப்பம் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை திருப்பம். உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் உருவாகாதுன்னு சொல்ல, உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், ஏசாயா 54:15 வாசிக்கிறேன். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எல்லாத்திலும் சொல்றத இங்கேயும் சொல்றாரு. உன்னை பகைக்கிறவர்கள், உனக்கு விரோதமானவர்கள் உன் பட்சத்தில் என்ன பண்ணுவார்கள், வருவார்கள். அவங்களெல்லாம் கொண்டு வந்து உன்கிட்டயே சேர்ப்பாரு. யோசேப்பு விரோதமா சகோதரர்கள் பண்ணாத வேலையா, நான் சித்து வேலைங்கெல்லாம் பண்ணாங்க பாருங்க, ஆனா ஒன்னும் பலியில. கடைசியில் எல்லாரும் கொண்டு வந்து யோசேப்பு விட்டார், வானங்கடை எல்லாம் மொத்த பேரும். அப்படி செய்யறவர் பாருங்க. உன் பட்சத்திலே வருவார்கள்,
16 வசனம். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிறமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் சொல்றாரு. இந்த ஆயுதங்கள் எல்லாம் செய்யறான் பத்தியா, கரி நெருப்பை ஊதி கெடுத்து நிக்கிறவன் பண்றான் பாருங்க. அவனை கூட நான் தான் உண்டாக்குனேன். அவனுடைய ஆயுதத்தை பார்த்து நீ பயப்படாத. அந்த ஆயுதத்தை உண்டு பண்றவனே நான் தான் உண்டு பண்ணிக்கிறேன். அதனால நீ பயப்படாத. அவன் உனக்கு விரோதமா தான் உன் பட்சத்தில் அவன் வருவான். நீ என்ன பண்ண, எனக்கு பிரியமானதை செய் அப்படின்றாரு. அப்ப இது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு பெரிய வழியை வச்சிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். பிசாசு நமக்கு எதிராக அநேகரை தூண்டி விடலாம் பாருங்க. இயேசு கூட கர்த்தரிடத்தில் ரொம்ப கிருபை பெற்றவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய முன்னோடியா இருக்கிறார் இல்லையா. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசுக்கு நிறைய கிருபை இருந்தது. லூக்கா 2:52 நம்ம வாசிக்கிறோம்ல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் கிருபையிலும் அதிகமா விருத்தி அடைந்தார். ஏன் அப்படி ஆனார் அப்படின்னு சொன்னா, இங்க 29ஆம் வசனத்துல, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நாம் வாசிக்கணும். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இதான் கிருபை. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நல்ல கவனிங்க. கிருபை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அந்த கிருபை கொடுத்துக்கிறார். எப்படி அதுல பெருகிறது, எப்படி அதுல வளருது. இயேசுவானவருக்கு நிறைய கிருபை இருந்தது இல்லையா. கிருபையில அதிகமா விருத்தி அடைந்தார், பெருகினார், வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆச்சுனாக்கா, அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினர் என்னுடனே கூட இருக்கிறார். அதுதான் கிருபை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் கிருபை. இது எல்லாருக்கும் இருக்குது. அவர் சொல்லிக்கிறார், நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லிக்கிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஆனா இந்த கிருபை போதாது, இன்னும் நிறைய கிருபை வேணும். ஏன்னா வாழ்க்கையின் பிரச்சனைகள் ரொம்ப கடுமையானதா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அநேக வலைகளை பிசாசு நமக்கு முன்பாக விரிக்கிறான். அந்த வலைகளிலே கண்ணிகளிலே நாம் சிக்க கூடாது. நம்ம நாசமாக்கும்படியாக, நம்ம கவிழ்க்கும்படியாக, நம்முடைய பிரயாசங்களை வீணாக்கும்படியாக, நம்மளை ஒன்றுமில்லாமல் செய்யும்படியாக பிசாசு அநேக கண்ணிகளை வச்சிருக்கிறான் பாருங்க. இதுல இருந்தாலும் தப்ப வேண்டும், இதுல இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றி எடுக்க வேண்டும். இது மேல அதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழி பேர் தான் என்னது, கிருபை. இந்த கிருபை என்ன பண்ண வேண்டும், அதிகரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகரிக்க கிருபை நமக்கு அதிகமா என்ன பண்ணணும், பெருக வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி கிருபை பெருகணும். பாருங்க, வேலை செய்யறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல போய் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய அங்கே ஹைரார்கி இருக்கும். ஹைரார்கினா இவங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்கு மேல் அதிகாரி ஒருத்தர் இருப்பாங்க, இவங்களுக்கு கீழே சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய அதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கும் மேலே ஒரு பெரிய அதிகாரி இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் இருப்பாங்க. இவங்க வேலை செய்திருப்பாங்க. அந்த வேலை நிம்மதியாக போகும்னு சொல்லவே முடியாது. வேலை ரொம்ப கடினமாக கொண்டே போகும். நாளுக்கு நாள் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். சூளை சூடாக்கணும் பார்த்தீங்களா, 7 மடங்கு. அந்த மாதிரி என்ன பண்ணும், நாளுக்கு நாள் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாய் போய்கொண்டே இருக்கும் பாருங்க. திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போறானோ, இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் இல்லாம போயிடுமோ, நிறைய மணி நேரம் வேலை செஞ்சு குறைஞ்ச சம்பளம் வாங்குவோமோ, இப்படி பல பிரச்சனைகள் வேலையில இருக்கு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு நம்மளை பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு 2 பேர் இருப்பான், 4 பேர் இருப்பான். எப்ப யாராவது போட்டு கொடுப்பாங்க இவங்களை பத்தின்னு சொல்லி அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள வேலையை விட்டு துரத்துறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிருப்பான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேலையில இருக்கு. இதெல்லாம் என்ன, பிசாசினுடைய கண்ணிகள். அவனால பிடிக்கப்பட்ட மக்கள் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இதுல இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி இருக்கு. என்னதுன்னா, தேவனுடைய கிருபை. இயேசு கூட பார்த்தீங்களா, விரோதமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவர் 2 வயசு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஏரோதுன்னு ஒருத்தன் அவரை கொலை செய்யறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அந்த முயற்சி பலன் அளிக்கல. ஏன்னா அவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைஞ்சிருந்தார். அவரை கொல்லவே முடியல. பெருசான பிறகு ஏதோ ஒரு பிரச்சனை, மலை உச்சியில இருந்து அவரை தள்ளி விடுறதுக்கு போனாங்க. எல்லாம் பாருங்க, அவரை ஆளை காலி பண்ணணும்னா எல்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா தேவ கிருபை அதிகமா இருந்ததுனால அவர்கள் நடுவில் இருந்து அவர் அப்படியே கடந்து போயிட்டாரு. எல்லாம் அப்படியே சலமாரி நின்ட்டான். எவனாலும் ஒன்றும் பண்ண முடியல.
நான் சொல்றேன், பிசாசு பல கண்ணிகளை வைக்கலாம், நமக்கு விரோதமாக நம்மை பகைக்கிறவர்கள் பல உபாய தந்திரங்களை செய்யலாம். ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, அந்த கிருபையில நாம் வளரும்போது, கிருபை பெருகும்போது நமக்கு ஒரு பெரிய தெய்வீக ஞானம் உண்டாகும், பெரிய திறமை உண்டாகும், அறிவு உண்டாகும். இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றது, இதை எப்படி ஜெயிக்கிறது, இப்படி எப்படி தாண்டி வர்றது, இந்த சூழ்நிலை எப்படி வெற்றியா மாற்றுறது, உள்ள ஒரு பெரிய சக்தி வேலை செஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இது தெரியாம ஓன்னு அழுகுறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வாய்க்கலன்னா ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது. ஐயோ நான் இவ்வளவு முயற்சி பண்ண, பிரயாசம்லாம் வீணாயிடுச்சு, கடுமையா முயற்சி சேர்ந்தேன், எவ்வளவு எஃபர்ட் போட்டேன்னு எல்லாம் வீணாயிடுச்சு, இவ்வளவு பணம் செலவாயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்ற ஒரு வழி இருக்கு, அந்த வழி பேர் தான் கிருபை. அவர் பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜீசஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்றார். கிருபை நமக்குள்ள இருக்குது. இது பெருகணும்னு என்ன பண்ணோம்? இயேசு என்ன பண்ணார் பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்தார். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் எப்பவுமே பிதாவுக்கு பிரியமானதை செய்றேன். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி கிருபை எந்த ப்ரொபோர்ஷன்ல அதிகரிக்கும், எந்த அளவுக்கு கர்த்தரை நாம பிரியப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கிருபை என்ன பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கையில அதிகமாகிறது. அப்ப பாருங்க, இந்த கிருபை ஒரு வழியை உண்டாக்குகிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அன்றி, சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வர பிரச்சனை மாதிரி யாருக்குமே உலகத்தில் வந்தே இருக்காதுங்க. ஒரே பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை, எனக்கு என் எதிரி கூட என் பிரச்சனை வரவே கூடாது, என் கஷ்டம் என்னோட போட்டோம், என் எதிரி கூட வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் ஊர் உலகத்தில் இல்லாத பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை தான். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அன்றி வேற சோதனை மனுஷனுக்கு உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, God is faithful. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் என்ன பண்றாரு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் வழியையும் போக்கையும் என்ன பண்றாரு, அவர் உண்டாக்குவார், வழியை உண்டாக்குறார் என்று அவர் சொல்றார். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழி, அந்த வழி பேர் தான் கிருபை. அப்ப தப்பிக்கும் வழியை தேவன் வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க பாவ பிரச்சனையில இருக்கலாம், ஆனா அதிலிருந்து தப்பிக்கும்படியான வழியை தேவன் வச்சிருக்கிறார். அந்த வழி பேர் கிருபை, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை வியாதி பிரச்சனையா இருக்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை தேவன் வச்சிருக்கிறார். அந்த வழி பேர் தான் கிருபை. ஒருவேளை பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான, வெளியே வரும்படியான, வெற்றி பெறக்கூடிய ஒரு வழியை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த வழி பேர் தான் கிருபை. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை வேணுமானாலும் நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், சோதிக்கப்பட்டு இருக்காங்க எனக்கு, ஆனா அந்த சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை, வழியை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் பிதாவுக்கு எப்பவுமே பிரியமானவர்களை செய்தபடினால யாருமே அவர் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம நினைக்கிறோம், ரோம போர்ச்சவர்கள்லாம் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சு விசாரணை பண்ணி கைது பண்ணி அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இல்லை, அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜபித்து கொண்டு இருக்கிறார். அப்படி ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. அந்த நேரத்தில் அவரை கைது செய்யும்படி ரோம போர்ச்சவர்கள் வருகிறார்கள். அப்படி வந்த உடனே இயேசு அவங்கள பார்த்து கேட்கிறாரு, யாரை தேடுறீங்க? நசரேயனாகி இயேசுவை தேடுகிறோம். சொன்ன உடனே அவர் சொல்ற, நான் தான் அப்படின்னு உடனே பொத்துன்னு எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. யார? இவரை கைது செய்ய போறதுக்கு வந்த போர்ச்சவர்கள் எல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்? கடவுளுடைய கிருபை இருக்குது, கர்த்தர் கூட இருக்கிறாரு, பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்யறாரு. இப்ப என்ன செஞ்சுக்கிறார்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும். ஏதாவது சான்ஸ் இருக்கா ஆண்டவரே? அப்பா ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஃபாதர் காட், நான் இது வழியா போவாம இந்த மீட்பை ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தா அந்த சான்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்க கடவுள். என் இஷ்ட பிரகாரம் இல்லை, உமக்கு பிரியமானபடி அது நடக்கட்டும்.
இப்பதான் பிதா பிரியப்படுத்துறாரு. பிரியப்படுத்தினா இங்க யாரும் அவர் பிடிக்கவும் முடியல. அநேகர் நினைக்கிற மாதிரி இயேசு அவர் கையால் ஆகாதவர். அவரை நேராக போய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து பிலாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு நல்ல நீதி விசாரணை பண்ணி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்படி கிடையாது. அவர் சொல்ற, நான் தான், யாரை தெரியுங்க, நான் சில நேரம் இயேசு தரேன், நான் தான் அவர் அப்படின்னு. ஒன்று எல்லாம் கீழே ஒன்று தான். அவர் தட்டி எழுப்புறாரு, எப்பா எழுந்துரு, நான் தான் சொன்னேன்னு ஒன்று, எழுந்துரு. என்ன தேடுறதுன்னா இவங்களெல்லாம் போக விடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சீஷர்லாம் எஸ்கேப் பண்ணி விட்டுறாரு. வாங்க போகலாம், நான் ரெடி, நீங்கள் ரெடியா? போகலாம் வா சிலுவைக்கு, ஏன்னா பிதாவுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ பாருங்க, நான் தான்றாரு. எவ்வளோ ஒரு கிருபை பெருகுது பாருங்க. அவர் மறிக்கும் போது மட்டும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கும் போது அப்படிதான் எக்கச்சக்கமான கிருபை. 5000 பேரை போஷிக்கணும், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. கிருபை பெருகுது, அற்புதம் நடக்குது. கிருபை என்ன பண்ணுது? அற்புதங்களை நாம் சுலபமாக பெற்றுக்கொள்வதற்கு கிருபை உதவி செய்கிறது. ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியுது அற்புதங்களை. சரி, இப்ப பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும். என்ன பண்ணணும்? சிஷ்யர்களை பார்த்து சொல்றாரு, நீ ஊருக்குள்ள பிரவேசிங்க. அப்படி போகும்பொழுது தண்ணீர் குடம் சுமந்தனும் ஒரு மனுஷன் வருவான். அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள நேரா போங்க. அந்த வீட்டு ஆளுகிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி எங்க போதகர் பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ண இடம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டவன்னு என்ன பண்ணுவான்? அவன் கம்பளம் முதலானவுக்கு விரிக்கப்பட்ட மேல் வீட்டறை உங்களுக்கு காண்பிப்பான், அங்க ஆயத்தம் பண்ணுங்கன்றாரு. எவ்வளவு கிருபை பாருங்க. வரி கட்டணும். பேதுரு கேட்கிறாரு. பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ போ கடலுக்கு போய் தூண்டில போடு, ஒரு மீனை பிடி, முதல் பிடிக்கிற மீனோட வாயை திறந்து பாரு, அதுல ஒரு பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்கு எனக்கும் வரி கட்டு. எல்லாமே கிருபை தான். அப்ப இயேசுக்கு அவ்வளோ கிருபை எப்படி பெருகுச்சு, செஞ்சதெல்லாம் எப்படி வாய்ச்சது, அற்புதங்கள் எல்லாம் எப்படி சுலபமா பெற்றுக்கொண்டாரு, எப்படி அவரோட பகைக்கிறவர்கள் மத்தியில் ஒரு பெரிய வெற்றி எடுத்தாரு, எப்படி அவரோட பிரயாசங்கள்லாம் வெற்றி பெற்றது, வெற்றி பெறுவதற்கான சக்தி அவருக்குள்ள இருந்து எப்படி கிரியை செய்தது, எப்படி வெற்றி பெறுவதற்குரிய ஞானம், அறிவு, திறமெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னா கிருபை பெருகுச்சு. எப்படி பெருகுச்சு? பிதாவுக்கு பிரியமானதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார் வாழ்நாள் முழுக்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நாமளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் கிருபை பெற்றவனா இருக்கிறேன். I am highly favored. God is with me and his presence is going before me. He is with me always. அவர் என்னோட எப்பொழுதும் இருக்கிறார். அவர் என்னை தனியே விடுறதில்லை. அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். அவருக்கு பிரியமானதை செய்ய செய்ய எங்க கிருபை பெருகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அவருக்கு பிரியமானதை செய்யணும் அந்த அளவுக்கு கிருபை பெருகிட்டே இருக்குது. இந்த கிருபை பெருக பெருக வாழ்க்கை சுலபமாவது, கடினமான பகுதியெல்லாம் சுலபமாவது, எடுக்கிற பிரயாசங்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி உண்டாகுது. இவ்வளோ வருஷங்கள் எதுலெல்லாம் தோல்வி உண்டாச்சோ அதெல்லாம் இப்போ வெற்றி உண்டாக ஆரம்பிக்குது. இதெல்லாம் இதை என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைச்சோம், அதெல்லாம் இப்போ ரொம்ப சுலபமா செய்ய முடியும்னு தோணுது. ஏன்னா அவர் கிருபை இருக்குது, அவர் கூட இருக்கிறாரு, அவருடைய கிருபை பெருகுது, எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு, எனக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுக்கிறாரு, இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறேன். அவர் என் கூட இருக்கிறாரு, நான் சும்மா இருப்பேன். அவர் நான் வெற்றி பெறுவதை பார்த்து கொள்கிறார். என்னோட வாழ்க்கை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிருபை பண்ணுகிறது. அப்ப நான் சொல்றேன், அவருக்கு பிரியமானதை நீங்க செய்யும் பொழுது கிருபை அதிகம் அதிகமாக உங்களுக்கு பெருகும். கிருபை எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளோ வாழ்க்கை சுலபமாகும். இன்னைக்கு எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கிருபை கேளுங்க. கிருபை பெருகட்டும். கர்த்தரை பிரியமானது செய்யுங்கள். அப்படி செய்யும்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை அதிகரிக்க செய்வார், பெருக செய்வார். வாழ்க்கை ரொம்ப சுலபம். நாம் யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே பதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் எடுத்து உங்கள் இருதயத்திலே இந்த வார்த்தைகளை பதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கை சுலபமாகட்டும். அதான் என்னுடைய வேண்டுதல் கர்த்தரை நோக்கி. உங்கள் வாழ்க்கையெல்லாம் சுலபமாகணும், தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறணும், வியாதி நீங்கணும், சுகம் உண்டாகணும், எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள்லாம் ஒரு பெரிய வெற்றியை தரணும், தாழ்வான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வரணும். நீங்க தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு தாழ்ந்த நிலையில இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கிருபை நம்புங்கள். கிருபை வேலை செய்யற மாதிரி பேசுங்க. என் வாழ்க்கையில என்னோட கூட கர்த்தர் கிருபை இருக்கிறது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, நான் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவாரு. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் கண்டிப்பா இந்த கிருபையை பார்ப்பாங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறத அறிந்து கொள்வார்கள். ஏன்னா எல்லாத்திலையும் கர்த்தர் பெரிய வெற்றியை தருகிறார். வெற்றி பெறுவதற்குரிய ஞானம் எனக்குள்ள இருக்குது, திறமை எனக்குள்ள இருக்குது, அறிவு எனக்கு உண்டா இருக்குது, உள்ள பெரிய ஜெயிக்க வைக்கிற சக்தி எனக்குள்ள இருக்குது. நான் இந்த நிலைமையில இருக்க மாட்டேன், உயர்ந்த ஸ்தானத்துக்கு நான் வருவேன். கண்டிப்பா கர்த்தர் அதுக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று நம் விசுவாசத்தோடு பேசணும்.
ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுடைய வாழ்க்கையில நீர் தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஹைலி ஃபேவர்டா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை எங்களோட கூட இருந்தா உம்முடைய அபிஷேகம் எங்களோட கூட இருக்குது. கிருபை எங்களோட கூட இருந்தா உம்முடைய ஆற்றல், உம்முடைய வலிமை எங்களோட கூட இருக்குது. கிருபை எங்களோட கூட இருந்தா உம்முடைய சப்போர்ட் எங்களுக்கு அதிகமா கிடைக்குது. கிருபை எங்களோட கூட இருந்தா உம்முடைய உதவி எங்களுக்கு அதிகமா வந்து கிடைக்குது. கிருபை எங்களுக்கு உண்டா இருந்தால் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம். ஆண்டவரே, கிருபை எங்களோட கூட இருக்கும்போது கடினமான வாழ்க்கை சுலபமாக மாறுகிறது. ஆண்டவரே, கிருபை எங்களோடு கூட இருந்து அந்த கிருபை அதிகரிக்கும் பொழுது எதெல்லாம் கஷ்டமா தோணுச்சோ அதெல்லாம் இப்ப சுலபமா தோணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபை எங்களோடு கூட இருந்து அது அதிகரிக்கும் பொழுது நாங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் எல்லா முயற்சிகளிலும் ஒரு மாபெரும் வெற்றி உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயர்வு உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முன்னேற்றம் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை எங்களுக்கு வல்லமையை பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயிக்க வைக்கிற சக்தியை உள்ளே பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாழ்க்கையில் எதிலெல்லாம் நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோமோ அதிலெல்லாம் இந்த கிருபை அதிகரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை வெற்றி அடைய செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளே ஆண்டவரே வெற்றி பெறும் சக்தி இன்கிரீஸ் ஆகிறதுக்காக, grow ஆகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, by your power you give us victory. Hallelujah. Our power grows by pleasing you என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அதை செய்யும் பொழுது அதிகமாய் கிருபை பெருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. இந்த கிருபை எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லட்டும். ப்ரமோஷனுக்கு நேராக கொண்டு செல்லட்டும். ஆண்டவரே, உயர்வுக்கு நேராக கொண்டு செல்லட்டும். எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பங்கள் தழைக்கட்டும், தொழிலும் வியாபாரம் விஸ்தாரமாகட்டும், அதுல ஒரு பெரிய அதிகரிப்பு இன்கிரீஸ் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஒரு பெரிய வெற்றியை நீ தருகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, தோல்வியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தோல்விகள் நீங்கி வெற்றி உண்டாகட்டும். பண கஷ்டத்தின் மத்தியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பண ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். கடன் தொல்லைகள் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தொடர்ந்து எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில கிருபை அதிகரிக்கிறதற்காக, பெருகுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. எங்கள் சத்துருக்களின் மேலெல்லாம் ஒரு பெரிய ஜெயத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். எங்களை பகைக்கிற யாவரும் எங்களோடு கூட சமாதானம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. சத்துரு எங்கள் மேல ஜெயம் கொள்ளாததினாலே நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையில் அதிகமாக நாங்கள் வளரட்டும். எங்கள் மக்கள் அதிகமாக இந்த கிருபையில பெருகட்டும். அவருடைய வாழ்க்கை சுலபமாக்கட்டும். கடினமான பகுதிகளெல்லாம் ஈஸியா மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றியின் மனப்பான்மையோடு இங்கிருந்து செல்லட்டும். ஆண்டவர், இந்த கிருபை நாளைக்கே அவர்களுடைய வாழ்க்கையை சுலபமாக்குறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், சுலபமாக பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், கிருபை நிமித்தமாக தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. ஒரு பாடலை பாடி நாம் கலைந்து செல்வோம். எல்லாம் உடனே போயிட